வாரன் பஃபட் ஒரு இன்டர்வியூவில் 85% ஆஃப் த ஃபண்ட் மேனேஜர்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டால் இண்டெக்ஸ் ரிட்டர்ன்ஸ் கூட எடுத்து கொடுக்க முடியாது. விச் மீன்ஸ் தட் 185 ஃபண்ட் மேனேஜரு நார்மல் ரிட்டர்ன்ஸை விட கம்மி ரிட்டர்ன்ஸ் தான் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது ஒரு ஆவரேஜ் இன்வெஸ்டர் உங்களை மாதிரி இல்லை என்ன மாதிரி ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் ஒரு ஸ்டாக்ஸை சேஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் அது கிடைக்கும். ஏன்னா வேர்ல்டுலேயே பெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பெஸ்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் எல்லாம் வச்சுருக்கிற டீமாலேயே 86% மேலே இருக்கணும். தே ஆர் நாட் ஏபிள் டு பீட் த இண்டெக்ஸ் ரிட்டர்ன்ஸ். இதுதான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக அவர் சொல்கிறார். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வேன்கார்டு அப்படின்ற ஒரு கம்பெனிஸ்லாம் ஒரு $1 trillion கம்பெனி இருக்கிறதுக்கு காரணமே அக்ராஸ் த வேர்ல்டு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, லார்ஜ் ஃபண்ட் ஹவுசஸ், பென்ஷன் ஹவுசஸ் இவங்க எல்லாமே இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை தான் மேஜராக பிலீவ் பண்ணுறாங்க. அதனால தான் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் கணக்காக இன்ஃப்ளோஸ் உள்ளே வந்துகிட்டே இருக்குது. ஸோ நமக்கு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறது நிஃப்டி பீஸு இல்லைனா ஜூனியர் பீஸ், இது 2 தான் வேணும் மேஜர் இண்டெக்ஸ் இடிஎஃப்ஸ். அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது இல்லாமல் இதை தவிர்த்து ஏகப்பட்ட இடிஎஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக என்ன பார்க்க போகிறோன்னா, அதர் தென் தீஸ் டூ என்னென்னலாம் இடிஎஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது, எதெல்லாம் நீங்கள் எஸ்ஐபி பண்ணலாம், எதெல்லாம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏகப்பட்ட இடிஎஃப்ஸ் இருக்கு இல்லையா, அதில் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இன்வெஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, இந்த 2 இதில் தான் அதிகமாக இன்வெஸ்டே பண்ணுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ நிஃப்டி இடிஎஃப், அதுக்கப்புறமா இன்னும் யூடிஐ நிஃப்டி 50 இடிஎஃப், இது 2 தான் பார்த்தீங்கன்னா அதிக நம்பர் ஆஃப் ஏஎம் இருக்கும். ஸோ எஸ்பிஐ தான் லார்ஜஸ்ட்டு, பிகாஸ் ஆப்வியஸ்லி அவங்க தான் லார்ஜஸ்ட் பேங்க்ன்றதுனால நிறைய பேருக்கு நான் டிமேட் அக்கௌண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நிறைய பேருக்கான இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னோ கேட்குறவங்களா இருக்கட்டும் சஜஷன் பண்ணுறதே இந்த எஸ்பிஐ நிஃப்டி 50 அண்ட் தென் யூடிஐ நிஃப்டி 50. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா நிப்பான் நிஃப்டி 50 தான் நெக்ஸ்ட் நிஃப்டி 50 தான் அதிகமான ஏஎம் இருக்குது. இது 2 தான் மெஜாரிட்டி ஆஃப் த டைவர்சிஃபைட் கேட்டகரி. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா செக்டோரியல் வைஸாக நீங்கள் போகணும் அப்படின்னா நிஃப்டி பேங்க்குக்கேனே செப்பரேட்டாக ஒரு இடிஎஃப் இருக்குது. நான் வெறும் பேங்க்ஸில் மட்டும் பெட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்றவங்க இந்த நிஃப்டி பேங்க் இடிஎஃப்னு ஒன்று இருக்குது. நிப்பான் இடிஎஃப் நிஃப்டி பேங்க் பீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த பேங்க் இடிஎஃப். ஸோ எல்லா பேங்க்ஸும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு இடிஎஃப் கிரியேட் பண்ணது தான் இந்த பேங்க் பீஸ். ஸோ அதே மாதிரி இதுக்கு ப்ரைவேட் பேங்க்னும் செப்பரேட்டாக இருக்குது. அண்ட் ஓவராலாக நிஃப்டி 100 அதில் மட்டும் நான் இன்வெஸ்ட் பண்ண விரும்புகிறேன். டாப் 100 கம்பெனிஸில் நான் இன்வெஸ்ட் பண்ண விரும்புகிறேன்றவங்க எல்ஐசி எம்எஃப் நிஃப்டி 100 இருக்குது, நிப்பான் இடிஎஃப் நிஃப்டி 100 இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பீஸ் இருக்குது. அண்ட் இந்த இடிஎஃப்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மியான ஏஎம் தான் இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் த ஏஎம் பார்த்தீங்கன்னா இந்த பிக்கர் கம்பெனிஸ் நிஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 அதில் தான் இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக தான் இருக்கும் ஏஎம். அதில் ஸ்பெசிஃபிக்காக செக்டரில் ஓரியன்ட், நான் பேங்க்குக்கு போகிற மாதிரி ஐடியில் போகணும் அப்படின்னா ஐடி பீஸ்னே ஒன்று இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2500 crores கிட்ட ஏஎம் இருக்கும். அதேமாதிரி இன்னும் செக்டோரியெல்லாம் நீங்கள் பிரிக்கணும், பேங்க்ஸே நான் பிஎஸ்சி பேங்க் ப்ரைவேட் பேங்க் பிரிக்கணும்னா அதுக்கும் ஏஎம் செப்பரேட்டாக இருக்குது. பட் அந்த அளவுக்கு போக தேவையில்லை. ஏன்னா நீங்கள் ரொம்ப செக்டோரியல் ஓரியன்டாக போயிட்டீங்கன்னா அது சைக்ளிக்கலாக இருக்கும். இப்போ ஐடியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா அது ஒரு 5 to 6 years பெருசாக கொடுக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 5 to 6 years டவுன் சைக்கிளில் போகும். ஸோ இந்த ஐடி, இந்த மெட்டல்ஸு, கெமிக்கல்ஸு இது எல்லாமே சைக்ளிக்கலாக இருக்கும். அதனால் கான்சன்ட்ரேஷனாக இந்த மாதிரி ஒரு செக்டரியல் ஓரியன்டாக நீங்கள் இடிஎஃப் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதை மைண்டில் வச்சுக்கணும். ஸோ எப்படி செக்டரியல் ஓரியன்டாக இருக்கும் அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஸ்பெசிஃபிக்காகவும் சில இடிஎஃப்ஸ் இருக்குது. சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் நிஃப்டி ஆல்ஃபா லோ வால்டிலிட்டி 30 அப்படின்னே ஒரு ஃபண்ட் இருக்குது. அந்த இடிஎஃப் என்னென்னா பேஸ்ட் ஆன் ஒரு ஃபேக்டர் பேஸ்ட் இன்வெஸ்டிங் மாடல் படி அவங்களே 6 months ஒன்ஸ் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும், எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் உள்ளே வரணும், எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் வெளியே போகணுன்ட்டு அவங்களே ஒரு போர்ட்ஃபோலியோ ஆஃப் ஸ்டாக்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த இடிஎஃப்ஸ் தான். அது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1800 crores கிட்ட ஏஎம் இருக்குது. ஸோ அதே மாதிரி நிஃப்டி 100 லோ வால்டிலிட்டி 30 அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர் பேஸ்ட் இன்வெஸ்டிங் மாடல்னு சொல்லுவாங்க, அந்த பேஸ் பண்ணியும் இருக்குது. அப்படி இல்லைனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஐடி, ஹெல்த் கேரு, மெட்டல் செக்டர்ஸ்னு அந்த மாதிரி நீங்கள் பிரிச்சிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி போகிறதா இருந்தால் சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த ஆல்ஃபா லோ வால்டிலிட்டி 30 இல்லைனா வெறும் லோ வால்டிலிட்டி 30 அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஸோ குவாலிட்டி 30, நிஃப்டி 200 குவாலிட்டி 30 இல்லைனா நிஃப்டி டிவிடெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு இருக்குது. எந்தெந்த கம்பெனிஸ்லாம் ஸ்பெசிஃபிக்காக அதிக நம்பர் ஆஃப் பே அவுட்ஸ் கொடுக்குறாங்க, டிவிடெண்ட் பே அவுட் கொடுக்குறாங்கன்னு பார்த்து அந்த கம்பெனிஸை இடிஎஃபாக கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்தியன் கன்சப்ஷன்ஸ் இருக்கும், இந்தியன் ரியல் எஸ்டேட் செக்டர்ஸ்ன்னு இருக்கும், ஸ்மால் கேப்னு இருக்குது, நிஃப்டி ஆட்டோன்னு கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஸ்பெசிஃபிக்காக செக்டோரியல் ஓரியன்டாக படிச்சிருவாங்க, திமேட்டிக் ஓரியன்டாக படிச்சிருவாங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி ஃபேக்டர் பேஸ்ட் இன்வெஸ்டிங் மாடலாகவும் பிரிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் மேஜரிட்டியாக ஃபாலோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு ஸ்டாக்ஸ்லையுமே இன்வெஸ்ட் பண்ணிட மாட்டேன். ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ 0 தான் இருக்கும். நான் மோஸ்ட்லி இடிஎஃப்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அந்த என்னோட இடிஎஃப்ஸ் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ எல்லாமே ஸ்பெசிஃபிக்லி இந்த 4 கேட்டகரியில் தான் இருக்குது. ஒன்று லிக்விட் கேஸ்.
ஸோ லிக்விட் கேஸ்ன்றது வந்து என்ன இடிஎஃப்னா அது நாட் ஈக்விட்டி, அது ஒரு டெட் ஃபண்ட்ஸு. ஸோ அதில் பெரிய டவுன் சைட் ஃபேக்டரே இருக்காது, ஆனால் அப்சைட் ஃபேக்டர் பெருசாக இருக்காது அண்ட் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அது க்ரோ ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு அந்த நிஃப்டி பீஸ் அண்ட் நிஃப்டி ஜூனியர் பீஸ் அது 2, அண்ட் தென் கோல்டு பீஸ். இதுதான் என்னோட ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் அலோகேஷன். இது எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்குது. ஏன்னா நான் இதை பிளெட்ஜ் பண்ணி ட்ரேடும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதை பிளெட்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 90% 95% கிட்ட உங்களுக்கு மார்ஜின் கிடச்சிரும். ஸோ அதை வச்சு நீங்கள் ட்ரேடும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஹோம் இந்த டன்னில் லாகின் பண்ணிவிட்டு ஸோ ஹோமில் வந்துட்டு இடிஎஃப்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதில் யூ வில் பி ஏபிள் டு சி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இடிஎஃப்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன்னா அதில் என்னென்ன கம்பெனிஸ்லாம் நிஃப்டி பீஸ் ஜூனியர் பீஸ்லாம் இருக்குன்னா அதில் 94% மார்ஜின் பெனிஃபிட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் 1 லட்சத்துக்கு நிஃப்டி பீஸ் வாங்கியிருந்தீங்கன்னா 94,000 உங்களுக்கு மார்ஜின் பெனிஃபிட்டாக கொடுத்துருவாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் கேஷ் மார்க்கெட்லேயோ இல்லைனா எஃப்என்ஓ ட்ரேடிங்லையோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் அந்த மார்ஜின் பெனிஃபிட். ஸோ அந்த மாதிரி செப்பரேட்டாக நிறைய டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் இருக்குது. சே லிக்விட் பீஸ்னால் வெறும் டெட் ஃபண்ட்ஸில் மட்டும் என்னென்ன கம்பெனிஸ்லாம் ETF இருக்குது. அதேமாதிரி ப்ராடர் இண்டெக்ஸ்னால் இப்போ சென்செக்ஸு நிஃப்டி இல்லைனா மிட் கேப்பு அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்தும் இதில் ப்ராடர் இண்டெக்ஸாக வச்சுருப்பாங்க. செக்டோரியல் அப்படின்னு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு செக்டார் பேஸ்ட் இடிஎஃப்பும் இருக்கும். ஸோ அதில் என்ன இடிஎஃப் இவ்வளோ இருக்குன்னு நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தெரியலனா சிம்பிளாக செக்டோரியலில் வந்துட்டு இந்த அசெட் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் சார்ட் பண்ணிங்கனாலே எந்த பர்டிகுலர் இடிஎஃப்ஸில் ஹையர் ஏஇஎம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா ஹையர் த ஏஇஎம் ஹையர் த லிக்விடிட்டி, ஸோ தட் உங்களுக்கு ஸ்ப்ரெட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்காது. ஸோ செக்டோரியல் இருக்குது, அதேமாதிரி திமேட்டிக் இருக்குது. திமேட்டிக்ன்றது வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி இன்ஃப்ரா பீஸ் கன்சியூமர் பீஸ் தனித்தனியாக பிரிச்சுருவாங்க. ஸோ அதுவும் நீங்கள் இந்த மாதிரி அசெட்டில் படி நீங்கள் சார்ட் பண்ணிங்கன்னா you will be able to see என்னென்ன ஸ்பெசிஃபிக் இடிஎஃப்ஸ்லாம் அந்த திமேட்டிக்கில் இருக்குது. அண்ட் ஸ்ட்ராட்டஜி பேஸ்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபேக்டர் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இடிஎஃப்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அசெட் சார்ட் பண்ணிங்கன்னா நிஃப்டி ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல்ஸோட லோ வாலட்டிலிட்டி 30 இடிஎஃப்ஸ் இருக்குது. ஆல்ஃபா லோ வாலட்டிலிட்டின்னு ஒன்று இருக்குது. அதேமாதிரி ஈக்குவல் வெயிட்டேஜ்னு இருக்குது. நிஃப்டி 200 மொமெண்டம் பேஸ்டுன்னு இருக்குது. நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மொமெண்டம் பேஸிஸில் ஸ்டாக்ஸ்லாம் பை பண்ணி ரீபேலன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது இடிஎஃபாகவே இருக்குது. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணினாலே அதோட ஓவரால் ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் ஆகிருக்கு, ஸோ ஓவரால் த லாஸ்ட் கப்புள் ஆஃப் பீரியட்ஸில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்டும் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டேரெக்டாக நீங்கள் பை பண்ணலாம், இல்லைனா அதை ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எஸ்ஐபி ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ கமாடிட்டிஸில் நான் சூஸ் பண்ணோன்னா கமாடிட்டிஸில் நான் சொன்ன மாதிரி கோல்டு பீஸ் சில்வர் பீஸ் அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ அந்த மாதிரியும் சூஸ் பண்ணலாம். இல்லைனா எனக்கு இடிஎஃப்ஸே குளோபல் மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண விரும்புகிறேன், என்னோட எக்ஸ்போஷர் இந்தியன் மார்க்கெட்ஸை தாண்டி குளோபல் மார்க்கெட்ஸில் வைக்கிறீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் ஃபண்ட் இருக்குது, ஹேங்செங்னு இருக்குது. ஸோ சைனீஸ் ஃபண்ட்ஸு ப்ளஸ் யூஎஸ் ஃபண்ட்ஸ் இதிலலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் இடிஎஃப்ஸ் மாதிரி செப்பரேட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து யூஎஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா டேரெக்ட் ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படின்றவங்களாம் வந்து இந்த மோத்திலால் ஆஸ்வால் நாஸ்டாக் 100 ETF இருக்கு இல்லையா, அது நாஸ்டாக்ல இருக்கிற டாப் 100 கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 22% இயர் ரிட்டர்ன்ஸ். லாஸ்ட் இந்த 1 இயர் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 22%. அதே மாதிரி ஹேங்செங் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா 52% ரிட்டர்ன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இந்தியாவில் இருந்துக்கிட்டே ஓவர்சீஸ் மார்க்கெட்ஸோட எக்ஸ்போஷர் கிடைக்கிற மாதிரி. இதில் நீங்கள் எஸ்ஐபி கூட பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மோத்திலால் ஆஸ்வால் கொடுத்துட்டேன்னா டேரெக்டாக அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டார்ட் எஸ்ஐபி கொடுத்துட்டேன்னா ஸோ எவ்வளோ நான் ஒரு குவான்டிட்டிஸ் நான் இன்வெஸ்ட் பண்ண விரும்புகிறேன், அப்படி இல்லைனா எவ்வளோ அமௌண்ட் நான் இன்வெஸ்ட் பண்ண விரும்புகிறேன். ஸோ எவ்ரி மந்த் ஐ வாண்டட் டு இன்வெஸ்ட் 2,000 rupees அப்படின்னா 20,000 rupees அட் த ஸ்டார்ட் ஆஃப் என்ன மந்த் அப்படின்னு கொடுத்துட்டு செட் ஸ்டாக் எஸ்ஐபின்னு கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செட் பண்ணியிருக்கிற டேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட அமௌண்ட் உங்களோட அக்கௌண்ட்லேருந்து டிமேட் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிட்டு இந்த எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வித்தின் கிளிக் ஆஃப் பட்டனில் நீங்கள் எஸ்ஐபியாக மாற்றலாம், இல்லை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக கூட வைக்கலாம். அண்ட் இதே எஸ்ஐபியை உங்களோட ஃப்ரீக்வன்சியாக கூட மாற்றிக்கலாம். நான் டெய்லி அக்யூமுலேட் பண்ண விரும்புகிறேன், இல்லை வீக்லி அக்யூமுலேட் பண்ண விரும்புகிறேன், இல்லை மந்த்லி அக்யூமுலேட் பண்ண விரும்புகிறனாலும் அப்படி கூட பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் இதில் இந்த மாதிரி இடிஎஃப்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பிளெட்ஜ் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா இந்த பிளெட்ஜ் பெனிஃபிட் இருக்குல்லையா அதை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லா இடிஎஃப்ஸ்க்குமே இருக்காது. இதெல்லாம் இந்த ஹேங்செங் S&P 500 டாப் 50லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மார்ஜின் பெனிஃபிட்டே கிடையாது. பட் ஆனால் நாஸ்டாக் 100க்கு 90% மார்ஜின் பெனிஃபிட் இருக்குது. இந்த ஃபேங்னு இருக்கு இல்லையா, ஃபேஸ்புக், ஆல்ஃபாபெட், அந்த நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்னு ஒரு இருக்குது. அந்த மாதிரி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அதையும் நீங்கள் இடிஎஃபாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா 80% தான் உங்களுக்கு மார்ஜின் பெனிஃபிட். ஸோ நீங்கள் 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 80,000 மார்ஜினாக கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக நீங்கள் இந்த டன்னில் லாகின் பண்ணாலே உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதையே நீங்கள் அழகாக சார்ட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி இடிஎஃப். ஆக்சுவலி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை விட இடிஎஃப்ஸில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்பவே கம்மி. ஸோ அதனால் நீங்கள் அதிகமாக ஒரு ஃபண்டுக்கான சார்ஜஸ் கொடுக்குறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி இடிஎஃப் பேஸ்டு இன்வெஸ்டிங் எவ்வளோ பரவாயில்ல. ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறது 10 years 20 years 30 years டவுன் த லைனில் ஒரு லாங் டேர்ம் நம்மளோட சில்ட்ரனுக்காக இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்டாக்ஸ் எந்த அளவுக்கு அந்த 30 வருஷத்தில் அந்த இண்டஸ்ட்ரி இருக்கும்னு நம்ம கன்ஃபார்மாக தெரியாது. ஆனால் அந்த இண்டெக்ஸ்ன்றது கன்ஃபார்மாக இருக்க தான் போகுது.
அந்த லாங் ரனில் எக்கனாமிக் க்ரோ ஆக இண்டெக்ஸும் க்ரோ ஆக தான் போகுது. அதனால் ஐ எம் ஆல்வேஸ் ஃபேவரபிள் ஃபார் இண்டெக்ஸ் பேஸ்ட் இன்வெஸ்டிங், இந்த மாதிரி ETF பேஸ்ட் இன்வெஸ்டிங். ஸோ நீங்கள் இதில் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதில் சூஸ் பண்ணணும்னா நீங்கள் ப்ராடராக சூஸ் பண்ணலான்றது இருந்தால் நிஃப்டி பீஸ், ஜூனியர் பீஸ், கோல்ட் பீஸ் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபேக்டர் பேஸ்ட் இன்வெஸ்டிங் பண்ணுறதா இருந்தால் நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இந்த மொமெண்டம் பேஸ்டு இல்லை ஆல்ஃபா லோ வால்டிலிட்டி அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை ஓவர் சீசஸில் நான் இன்னும் அலோகேட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இந்த நாஸ்டாக் ETF, மோத்திலால் ஆஸ்வால் ஃபண்ட்ஸ், ஆங்சங் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இதுலேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ தட் இந்த மாதிரி செக்டோரியலாக இல்லைனா ஒரு டைவர்சிஃபைடாக எல்லாத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணி பண்ணும்போது இந்தியன் மார்க்கெட்ஸ்க்கும் உங்களுக்கு அலோகேஷன் கிடச்ச மாதிரி இருக்கும், அப்ராட் மார்க்கெட்ஸ்க்கும் அலோகேஷன் கிடச்ச மாதிரி இருக்கும். இந்த கோல்டு பீஸ், சில்வர் பீஸில் பண்ணும்போது கமாடிட்டிஸ்க்கும் உங்களுக்கு அலோகேஷன் கிடச்ச மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கம்ப்ளீட் டைவர்சிஃபைட் அசட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. ஸோ ETFல நீங்கள் இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலன்னா ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட். ஏன்னா அதுக்கான ரிஸ்க் பார்த்தீங்கன்னா ப்ராடர் இண்டெக்ஸில் என்ன ரிஸ்க் இருக்கோ அதே ரிஸ்க் தான் இருக்குது. பட் காஸ்ட் ரொம்பவே கம்மி அண்ட் ஈஸியாக ஆல்சோ. பெருசாக நீங்கள் ட்ராக் பண்ணணும், இந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணணும், குவார்ட்டர்லி ரிப்போர்ட்ஸ் படிக்கணும், அது எதுவுமே தேவையில்லை. ஸோ மோஸ்ட் சிம்பிளிஃபைட் ஒரு வெல் டைவர்சிஃபைட் அப்ரோச் தான் இந்த ETF பேஸ்ட் இன்வெஸ்டிங். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் ரெஸ்பாண்ட்.